ஒற்றை சொல்லில்தான் 80 ஆண்டு காலம் தமிழ் சமுதாயத்தை கட்டி போட்ட தலைவர், நம் உயிருக்கு மேலான தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். பொதுவாக அரசியல் இயக்கங்களில் பொது உடைமை இயக்கத்தில் தோழர்கள் உண்டு, தலைவர்கள் உண்டு. தேசிய இயக்கத்தில் தலைவர்கள் உண்டு, தொண்டர்கள் உண்டு. நாம் அறிந்தவரை தெரிந்தவரை தோழர்கள், தலைவர்கள், தொண்டர்கள், தலைவர்கள் என்பதை மாற்றி அண்ணன் தம்பியாக பழகி ஒரு கட்சியை வளர்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இந்திய திருநாட்டில். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவரை போல் அகில இந்திய கட்சிகளுக்கு தலைவர் உண்டு, தேசிய கட்சிகளுக்கு தலைவர் உண்டு, மாநில கட்சிகளுக்கு தலைவர் உண்டு. ஆனால் ஒரு ஒற்றை சொல்லை சொல்லி பல கோடிக்கணக்கான கைத்தட்டலை பெற்ற ஒரே தலைவர் டாக்டர் கலைஞரை தவிர எந்த கொம்பனாலும் இருக்க முடியாது. அதுதானே எங்களுக்கு இருக்கிற இருமாப்பு. எங்களின் தலைவர் டாக்டர் கலைஞர், எங்களின் தலைவர் அண்ணன் தளபதி, எங்களின் எதிர்கால தலைவர் அண்ணன் உதயநிதி என்று சொல்லுகிற பெருமை சிறப்பு திமுக தொண்டரை தவிர உலகத்தில் வேற எந்த கட்சிக்காரனுக்கு இல்லை என்றால் இப்பேற்பட்ட கூட்டத்தை அண்ணன் கவிதை அவர்களே மனம் திறந்து பாராட்டியதை போல் அண்ணன் செல்லவாணி அவர்கள் மாநாட்டை போல் ஒரு பொது கூட்டத்தை நடத்துகிற பகுதி நம்முடைய புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் என்பதை அண்ணன் செல்லவாணி அவர்கள் தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறார். காரிலே வரும்போதே உத்தரவு எந்த அளவிற்கு கூர்ந்து கவனித்திருப்பார் அண்ணன் கவிதை அவர்கள். ஆக இப்பேற்பட்ட ஒரு பாசப்படைப்புடைய இயக்கம். எனவேதான் தம்பி கீரை ராஜா சொன்னார், வந்தவுடன் சொன்னார், காத்திருந்திருப்பார் போல் தெரிகிறது, அமைச்சரே வா மாட்டிக்கிட்ட வா என்பதை போல. ஆனால் 3 நாட்களுக்கு முன்பே, ஒரு வாரத்திற்கு முன்பே அதற்கான ஆயத்த வேலையை செய்து முடித்த மாமனிதர் மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் செல்லவாணி அவர்கள். அவர் மட்டுமல்ல, தோழமை இயக்கத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரை என்னுடைய அலுவலகத்திற்கு அழைத்து வந்து, அவர் நினைத்திருந்தால் என்னிடம் இருக்கிற பழக்கத்திற்கு ஒரு தொலைபேசியில் பேசி இருக்கலாம், அல்லது லெட்டர் பேடில் எழுதி கடிதத்தை கொடுத்து விட்டு வா என்று அனுப்பி இருக்கலாம். ஆனால் சட்டப்பேரவை முடிந்து நான் எனது அறைக்கு வரும் வரை காத்திருந்து அழுத்தம் திருத்தமாக இது வேண்டும், இதை தந்தால் 2 தொகுதி வெற்றியை உறுதிப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையை தந்திருக்கிறார் என்று சொன்னார். அந்த நம்பிக்கையை நான் தலைவரிடத்தில் சொல்லாமல் இருப்பேனா? சொல்லுவேன், சொல்லுவேன், சொல்லுவேன். முடிந்தவரை நிறைவேற்றி தருவேன், தருவேன், தருவேன். நம்முடைய அன்பு தலைவர் டாக்டர் கலைஞருக்கு இருக்கிற தமிழாற்றல். இன்னைக்கு மும்மொழி கொள்கையை தலைவர் தளபதி எதிர்க்கிறார். நீ 10,000 கோடி கொடுத்தாலும் மண்டியிட மாட்டேன், இந்திய ஏற்க மாட்டேன் என்று தளபதி சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் உடலில் ஓடுகிற ரத்தம் எங்கள் அன்பு தலைவர் கலைஞருடைய ரத்தம் என்ற காரணத்தால் எதிர்க்கிறார். ஓடியே திரும்ப போ. நான் சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன். புத்தகத்தில் அணிந்துரை எழுதியிருப்பவர் கவிஞர் அப்துல் ரஹ்மான், ஆற்றொழுக்க கவிஞர், அதன் கவிச்சுடரை போல புகழ்மிக்க கவிஞர், பேராசிரியர், பல கல்லூரிகளில் பணியாற்றக்கூடியவர். அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் கவியரங்கில் மேடைகளில் பேசுவதே ஒரு இலக்கிய நயம். திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் மறைந்து விட்டால் காவியம் எழுதுவார், கண்ணீர் அஞ்சல் எழுதுவார். கவிஞர்களை கவிபாட அழைக்கிற விதமும் அழகாக இருக்கும். கவியரசர் வைரமுத்துவை அழைக்கும் போது சொல்வார், கவியரசே வருக, கவிதை மலை தருக. அழைக்கிற விதம். அப்துல் ரஹ்மானை கலைஞர் சொல்லுவார், கவியூரில் சென்று வெற்றி பெற்று மறுநேரம் என்ன வெகுமானம் வேண்டும் என்று என்னை கேட்டால் யார் கலைஞர் சொல்லுவது? அழைத்து வாருங்கள் அப்துல் ரஹ்மானை என்பேன் நான். அப்படி புகழ்பெற்ற கவிஞர் அப்துல் ரஹ்மான் ஒரு புத்தகத்திற்கு அணிந்துரை எழுதுகிறார். நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன். எழுதுவது அப்துல் ரஹ்மான், சொல்லுவது கோவிசெழியன். நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன். தமிழ் தாய் என் கனவில் வந்தால் நலமா என்றால் நலம்தான் என்றேன், நீ நலமா என்றேன், நலம்தான் என்றால். உனது முகவரி எதுவென்று கேட்டேன். அப்துல் ரஹ்மான் கேட்கிறார், உனது முகவரி எதுவென்று கேட்டேன். இல்லத்து முகவரியா அலுவலகத்து முகவரியா என்றால். உனக்கு 2 முகவரியா என்று கேட்டேன்.
ஆமாம் என்றால் சொல்லு என்றேன். இல்லத்து முகவரி கோபாலபுரம், அலுவலத்து முகவரி அண்ணா அறிவாலயம். இதுதான் தமிழ் மொழி கலைஞர் என்பதற்கான அடையாளம். இந்த தமிழ் பற்று, தமிழ் உணர்வு கடைகோடி தமிழுக்கு இருக்கும் வரை திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்புறப்படுத்துகிற சக்தி எந்த கொம்மனுக்கும் இல்லை என்பதை புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் உறுதிப்படுத்தும். தமிழாய் வாழுகிறோம். தமிழ்நாட்டில் தமிழை அப்புறப்படுத்துவதற்கு எவனுக்கு சக்தி இல்லையோ அதை போல் திமுக கழகத்தை அப்புறப்படுத்துவதற்கு எந்த கொம்மனும் பிறக்கவில்லை, பிறக்க போவதும் இல்லை. 1976 மிசா காலகட்டம், அனைவரும் கைது செய்யப்படுகிறார்கள். காரோட்டி கண்ணப்பன் வரை, தளபதி வரை, நினைவில் வாழ்கிற ஐயா கோசி மணி வரை, ஆற்காடர் வரை, அந்த முரசொலி மாறன் வரை கைது செய்யப்பட்ட நேரத்தில் பேச முடியவில்லை, எழுத முடியவில்லை. சர்வாதிகாரம், மிசா நெருக்கடி. சிறையிலிருந்து ஒரு கடிதம் வந்தாலும் தணிக்கை, சிறைக்கு ஒரு கடிதம் எழுதினாலும் தணிக்கை செய்யப்பட்ட காலம். பச்சையப்பன் கல்லூரியில் விழா, இலக்கிய மன்ற விழா. பச்சையப்பன் கல்லூரியுடைய முதல்வர் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார். அவருக்கு வந்த சோதனை, 3 அரசியல் கட்சி தலைவர்களை அழைக்கிறார் பேசுவதற்கு பச்சையப்பன் கல்லூரி மைதானத்தில். 77 ஆண்டு இறுதி காலகட்டத்தில் அழைத்த தலைவர்கள் யார் என்று சொன்னால் இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன். எந்த குமரி ஆனந்தன்? இலக்கியத்திலே அற்புதமாக பேசுகிற ஆற்றொழுக்க பேச்சாளர். வசந்தன்கோ முதலாளி வசந்தகுமாருடைய அண்ணன், தமிழிசையுடைய அப்பா, இலக்கிய சுடர், இலக்கிய வேந்தர் குமரி ஆனந்தன். மற்றும் ஒருவர் பழம்புரி ஜான், வார்த்தை சித்தர் பழம்புரி ஜான். பழம்புரி ஜானை பற்றி சொல்லும் போது சொல்லலாம், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தற்கொலை கூடாரம். அதில் இருக்கிற திமுக கட்சிக்காரன் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வானே தவிர அந்த கட்சியை காட்டி கொடுத்துவிட்டு வெளியே வர மாட்டான். ஒரு தற்கொலை கூடாரம். அப்பேற்பட்ட வாசகத்தை பயன்படுத்துகிற சித்தர், வார்த்தை சித்தர் பழம்புரி ஜான். இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன், வார்த்தை சித்தர் வளம்புரி ஜான். அடுத்து பேச அழைத்தது முத்தமிழறிஞர், மூதறிஞர், அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். 3 பேருக்கு மேடை, நாற்காலி, ஆயிரக்கணக்கான மக்கள் வரவேற்புரையாற்ற கல்லூரி முதல்வர் வந்தார். 3 சக்தி வாய்ந்த தலைவர்களை அழைத்து வந்திருக்கிறோம். அரசியல் காலகட்டம் தெரியும். மூவரும் அரசியல் பேசக்கூடாது, கட்சியின் பெயரை சொல்லக்கூடாது, சின்னத்தை சொல்லக்கூடாது, கொள்கையை சொல்லக்கூடாது, இலக்கியமாக தான் நீங்கள் பேச வேண்டும். முதல்வர் உத்தரவிட்டார். குமரி ஆனந்தன் 40 நிமிடம் பேசினார். பழம்புரி ஜான் 40 நிமிடம் பேசினார். கலைஞரும் 38 நிமிடம் பேசினார். கடைசி 2 நிமிடம் கலைஞர் இறுதியாக பேசும்போது சொன்னார், யாரும் அரசியல் பேசக்கூடாது, கட்சி பெயர், சின்னம் பெயர் சொல்லக்கூடாது, இது இலக்கியம் என்ற விழா என்று முதல்வராக இருந்த எனக்கே இந்த கல்லூரி முதல்வர் உத்தரவிட்டார். வரவேற்கிறேன். ஆனால் அவர் பேசி முடிக்கும் போது ஒன்றை சொன்னார், எல்லோரும் இந்த கூட்டம் முடிந்து நன்றாக சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் என சொல்லி இருக்கிறார். அவர் வார்த்தையை நான் உள்வாங்கி உங்களுக்கு சொல்ல வேண்டுமேயானால், எல்லோரும் நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு நன்றாக சாப்பிட்டு விட்டு இலையை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு கையை நன்றாக கழுவி விட்டு நீங்கள் சந்தோஷமாக வெளியே போகலாம். கடைசி 1 நிமிஷம், 39வது நிமிஷம் கலைஞர் நெத்தி போட்டு வச்சார். கையை கழுவி விட்டு என்றால் ஒரு கட்சி க்ளோஸ். இலையை குப்பை தொட்டியில் போட்டு விட்டு என்றால் இன்னொரு கட்சியும் க்ளோஸ். ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அறிவாளிகளுக்கெல்லாம் அறிவாளியாக இருந்து திமுகவை கட்டி காத்த தலைவர். கட்டி காத்த தலைவர். எங்களை தொட்டு பார்க்க யார்? தொட்டு பார்க்க யார்? கோவிசனியன் அல்ல, தமிழினியன் அல்ல, செல்லபாண்டியன் அல்ல, அண்ணன் கவிதை அல்ல, அண்ணன் சந்திரசேகர் அல்ல, கடைகோடியில் இருக்கிறானே கழக தொண்டன், புதுக்கோட்டை மாவட்டத்தின் ரத்த நாளம் இயக்கத்தோட அடிமட்ட தொண்டன், அவனை அழைத்து இந்த மேடையில் கலைஞரை பற்றி பேச சொன்னால் எங்களை விட சிறப்பாக பேசுகிற தொண்டர்களை கொண்டிருக்கிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பார்கள். கம்பன் வீட்டு கட்டுத்தறி கவிபாடுமா கவிபாடாதா யாமறியேன். ஆனால் கலைஞர் வீட்டு தட்டுமுட்டு சாமானும் கவிதை படிக்கும் என்பதற்கு அடையாளம் பேச தெரிந்த கூட்டம். எங்களை வெல்லுவதற்கு யார்?
மேடை கிடைத்து விட்டால், தொலைக்காட்சியில் மைக்கு கிடைத்து விட்டால் எதையும் பேசலாமா? எங்களுடைய தாய் கழகம் திராவிட இயக்கம் நூற்றாண்டு விழா கண்ட கட்சி. அதன் தலைவர் தந்தை பெரியார் நூற்றாண்டு விழா கண்ட தலைவர். இயக்கத்தின் நிறுவனர் பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு விழா கண்ட தலைவர். எங்களை உருவாக்கி அன்பு தலைவர் கலைஞர் நூற்றாண்டு விழா கண்ட தலைவர். எனக்கு அண்ணன் இல்லாத குறையை போக்குகிற எங்கள் அண்ணன் இனமான பேராசிரியர் என்று கலைஞர் அழைத்தாரே, அந்த பேராசிரியர் நூற்றாண்டு விழா கண்ட தலைவர். நூற்றாண்டு 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 என்று இத்தனை நூற்றாண்டை சொல்லுகிறேனே, இதை போல் எந்த கட்சியிலாவது யாராவது ஒருவன் நூற்றாண்டு என சொல்லி கட்சி நடத்துவதற்கு தகுதியுள்ளவன் உண்டா? எனவே இயக்கத்தின் பவள விழா 75வது ஆண்டு விழா. அந்த காலகட்டத்தில் ஆளுங்கட்சி நிர்வாகத்தின் 4 ஆண்டுகள் கழிந்ததற்கு பிறகும் கூடியிருக்கிற கடலில் கூடியிருக்கிற என் கழகத்தோர்களுடைய ஆர்ப்பரிப்பு உணர்வு எனக்கு என்ன செய்தது இந்த கட்சி ஆட்சி என்று கருதாமல் இந்த இயக்கத்திற்கான என்ன செய்ய வேண்டும் என்கிற லட்சக்கணக்கான தொண்டர்களை கண்டிருக்கிற இயக்கம் புதுக்கோட்டை வடக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் உண்டு என்பதை நான் அறிவேன். பேரறிஞர் அண்ணா சொல்லுவார், பதவி என்பது என் தோளில் போடுகிற தூண்டு, இதை என்றைக்கும் நான் இழக்க தயார். இடுப்பில் இருக்கிற வேட்டிய லட்சியத்தை இழக்க மாட்டேன் என்று ஆயுள் காலம் முழுவதும் கொள்கைவாதியாக வாழ்ந்த தலைவர் பேரறிஞர் அண்ணா. பதவி என்பது தோளில் போடுகிற துண்டு. அன்பு தலைவர் கலைஞர் சொல்லுவார், இந்த இயக்கத்திற்கு நான் என்ன செய்தேன், இந்த இயக்கம் எனக்கு என்ன செய்தது, 2 தான் வித்தியாசம். இந்த இயக்கத்தை எனக்கு என்ன செய்தது என்று எவனாவது கேட்டால் அவன் இந்த இயக்கத்தின் புற்றுநோய் சொல்லுவது கலைஞர். இந்த இயக்கம் எனக்கு என்ன செய்தது என்று எவனாவது கேட்டால் இயக்கத்தின் புற்றுநோய். இந்த இயக்கத்திற்கு நான் என்ன செய்தேன் என்று யாராவது கேட்டால் அவன்தான் இயக்கத்தின் ரத்த நாளம் என்று சொன்ன தலைவர் டாக்டர் கலைஞர். அந்த ரத்த நாளங்கள் நிரம்பி இருக்கிற பகுதி இந்த புதுக்கோட்டை பகுதி என்பதை நன்றாக நான் அறிவேன், உணர்வேன். திராவிட முன்னேற்ற கழகம் வாய்ப்பு கொடுத்தால் வெற்றி பெறுவது. இயக்கத்தின் சார்பில் வாய்ப்பு இல்லை. தோழமை கட்சி என்று சொன்னால் தன் சொந்த கட்சி வேட்பாளருக்கு 2 அடி எடுத்து வைத்து வேலை செய்தால் தோழமை கட்சிக்கு 8 அடி எடுத்து வைத்து வெற்றி பெறுகிற தொண்டர்கள் உள்ள கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அன்பு தலைவர் கலைஞருடைய பிள்ளை அண்ணன் தளபதி பொதுக்குழுவில் சொன்னார், எல்லோருடைய உடலிலும் சிகப்பு ரத்தம் ஓடும், ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தொண்டனின் உடம்பில் கருப்பும் சிவப்பும் கலந்த ரத்தம் ஓடும். இதுதான் திமுகவின் சொத்து என்று சொன்ன இயக்கம். எனவே எங்களை அழிப்பது ஒழிப்பது இயக்கத்தில் நடக்காத வேலை. 2026 அல்ல, நாளைய தினம் தேர்தலை வைத்தாலும் 234 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிற சூழலை உருவாக்கி தரும். மக்கள் அதற்கான களத்தை அமைத்து விட்டார்கள். கவிச்சூடர் அருமை என்னும் கவிதை அவர்கள் குறுகிய நேரத்தில் வாழ்க்கை வரலாற்றை ஒப்புவித்தார். நம்மோடு கூட்டணியில் இருக்கிற மறுமலர்ச்சி திமுக பொதுச்சாளர் வைகோ அவர்கள் பிரிந்து போன நேரத்தில் தான் சென்னையிலே இறுதி ஆண்டு மாணவர் சட்டக்கல்லூரி என்னுடைய அச்சக வேலை அனைத்தையும் அன்றைக்கு சென்னையிலே திருவல்லிக்கேணி பகுதியிலே நம்முடைய அண்ணன் சந்திரசேகரனுடைய உறவினர் வைத்திருந்த அச்சகத்தில் தான் அதிகமான பணிகள் நடக்கும். நன்றாக நினைவிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் நான் கவியரங்க நிகழ்ச்சியை கேட்க இயலாமல் அறிவாலயம் போகிறேன். என்னை பின்பற்றுங்கள் என்று நான் சொல்லுவேன். இன்றைக்கு சொல்கிறேன், என்னை பின்பற்றாதீர்கள், நீங்கள் இங்கேயே இருக்க வேண்டும், நான் மட்டும் போவேன். சொன்னவர் கலைஞர் அண்ணன் கவிதை அவர்களுடைய கவியரங்க நிகழ்ச்சிக்கு இருக்க சொன்னவர் விழா ஏற்பாட்டு தலைமை அன்றைய தொண்டன், இன்றைக்கும் தொண்டன், உங்கள் முன்னால் இருக்கிற எளிய தொண்டன் கோவி சிறியன். 1993. இதை எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த நிகழ்ச்சியில் சொன்னேன், தலைவரை வைத்துக் கொண்டு சொன்னேன், உங்களிடத்தில் இளைஞர்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள் தலைவர் அவர்களே, வயதானவர்கள் மட்டும்தான் உங்களிடம் ஒட்டிக் கொண்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். பெரும்பாலும் நிகழ்ச்சிகளில் பேசும்போது நீங்கள் சாப்பிடுகிற டீயிலும் காப்பியிலும் சர்க்கரை போட்டு சாப்பிடாத கூட்டம் தான் கலைஞரிடம் இருக்கிறது என்று நம்மை கொச்சைப்படுத்துகிறார்கள். கவலைப்படாதீர்கள் தலைவரே, அவன் போனான் இவன் போனான் என்று கலங்காதீர்கள் தலைவரே, இளைஞர்கள் இன்றைக்கு உங்கள் பக்கம்தான். நான் சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்து சொல்கிறேன், மாணவர்கள் உங்கள் பக்கம்தான். திமுகவில் இருக்கிற தலைவர்கள் சாப்பிடுகிற காப்பியில் சர்க்கரை போட்டு சாப்பிடுகிறார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் சாப்பிடுகிற சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிடுகிற நன்றி உள்ள கூட்டம் என்றைக்கும் உன் காலடியில் இருக்கும் என்று அழுவாத குறையாக பேசினேன். கலைஞர் அப்படி நிமிர்ந்து பார்த்து அந்த கருப்பு கலர் கூலிங் கிளாஸை அப்படி சரி செய்தார். வாழ்நாளில் நான் பெற்ற பெரும் பேரு.
திராவிட முன்னேற்ற கழகத்தை போல், பேராசிரியரை போல், தலைவரை போல், பேச்சாளர்களை போல், எங்கள் கவிதையை போல், செல்லப்பாண்டியனை போல், சந்திரனை போல், சந்திரசேகரை போல் பேசுகிற ஆற்றல் உள்ள பேச்சாளர் உள்ள கட்சி வேறு எது சொல்லு, அப்புறம் பேசு. சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு, திமுகவின் திராவிட இயக்கத்தின் முதுபெரும் பேச்சாளர் சிபி சிற்றரசு. திமுக பேச்சாளர்கள் பட்டியலை சொன்னாலே அழகு ஜொலிக்கும் அலைகடல் வெற்றி கொண்டான். நகைச்சுவை பேரரசர் நன்னிலம் நடராஜன், தீப்பொறி ஆறுமுகம், கோவை தண்டல் கோவிமு ராமநாதன், விடுதலை விரும்பி, நெல்லை புகாரி, பட்டியலை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கவிஞர் நன்மாறன், புலவர் சாமிநாகப்பன், சிங்கார சடைய, புலவர் ஆடலரசு, சொல்லிக்கொண்டே இருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை எந்த அளவுக்கு தொண்டர்கள் நேசித்தார்களோ, அடுத்து நேசித்த தொண்டர்கள் திமுக பேச்சாளர்களை நாடு முழுவதும் நான் அறிவேன், உணர்வேன். அந்த பாசம் தான் இந்த இயக்கத்தில் என்னை போன்றவர்களுக்கு வளர்ச்சி. இல்லை என்றால் இந்த உயரம் ஏது? இதே புதுக்கோட்டையில் கல்லூரி மாணவராக இருந்தபோது நாங்கள் பேசாததா? இங்கே அருமை என்ன சொன்னாரே, அன்றைக்கு நீங்கள் வந்து பேசினீர்கள், மாணவருடைய பிரச்சனைக்காக பேசினீர்கள். இன்றைக்கு மாணவர் நலன் காக்க பொறுப்பில் இருக்கிற நீங்கள் கல்லூரிக்கு தாய் என்று அன்று நடந்ததை இன்று இணைத்து பேசுகிறோம் என்று சொன்னால் தொடர் வரலாற்றுக்குரியவர்கள் திமுகவை தவிர வேறு யார்? சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு அற்புதமாக பேசுவார். தமிழகத்தின் எல்லையை சொல்லி கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரை என்னென்ன மாவட்டத்தில் என்னென்ன இயற்கை வளம், என்னென்ன இயற்கை வளத்தில் என்னென்ன சிறப்பு என்பதை மனப்பாடமாக ஒப்பிப்பார். அற்புதமாக பேசுவார். சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு. தலைமை நிலைய செயலாளர் TKC இளங்கோவன் அவருடைய தந்தையார் TKC தத்துவ மேதை TKC அண்ணா தம்பிமார்களை பாராட்டுகிற அழகு. அந்த சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு கூட்டங்கள் பேசுவார், ரத்தம் கக்க கக்க பேசுவார். பேசி முடித்து விட்டு மறுநாள் போய்விடுவார் அடுத்த ஊருக்கு. ஆனால் பேச்சை கேட்டதற்கு பிறகு மாற்று கட்சிக்காரர்கள் கூட்டம் போட்டு கேட்பார்களாம், சிபி சிற்றரசு சிபி சிற்றரசு சிபி சிற்றரசு என்று சொன்னீர்களே, சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு என்று அவர் எந்த நாட்டுக்கு சிற்றரசு என்று நக்கல் செய்வார்களாம், நையாண்டி செய்வார்களாம், கேலி செய்வார்களாம். மறுநாள் நமது தலைவர்கள் கூட்டம் போட்டு சொல்வார்களாம், சிபி சிற்றரசு சிபி சிற்றரசு சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு எந்த நாட்டுக்கு சிற்றரசு என்று கேட்டீர்களே, நீங்கள் உங்கள் தலைவர் ராஜாஜியை, மூதறிஞர் ராஜாஜியை, உடம்பெல்லாம் மூளை என்று பேசப்பட்ட ராஜாஜியை, சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி என்று சொல்லுகிறீர்களே, அந்த ராஜாஜி எந்த நாட்டுக்கு சக்கரவர்த்தியோ அந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டு சிற்றரசு எங்கள் சிபி சிற்றரசு. பேச ஆள் உண்டா சார்? கவுண்டர் பண்ணி உண்டுன்னு சொல்லு. எடப்பாடி கட்சியில் ஆள் உண்டாது போல அட்ரஸ் இருந்தா தேடி புடி. ஒரு ஆள் ரெண்டு ஆள் இருந்தால் காளிமுத்து போய்விட்டார், மிச்ச மீதி இல்லை. இப்படி பதில் சொன்ன இயக்கம். பெரியார் பேசுகிறார் என்று சொன்னால் சோடா பாட்டில் வீசப்படும், செருப்படி வீசப்படும். கலைஞர் பேசினால் டீப் லைட் உடைக்கப்படும். எதிர்ப்புகளுக்கு இடையே வளர்ந்த ஒரு பேர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். 75வது ஆண்டு விழா 2 வருஷம் ஆச்சு, மக்கள்கிட்ட வரல. பனையூர்லயே உட்கார்ந்துருக்காரு ஒருத்தவர். 2 வருஷம் ஆச்சு சார். பத்திரிகையாளர் பார்க்கல, மக்கள்கிட்ட வரல. துருவா கோட்டை தான். மகனே வா, களத்தில் காத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் சந்திப்பதற்கு கவலைப்படாது. பெரியார் பேசுகிறார், ஒரு துண்டு சீட்டு கையில் வருகிறது. அப்பெல்லாம் எதுக்கு கேள்வி கேட்பாங்க. எங்க அண்ணன் வாழ்நாளில் மறக்க முடியாத பாக்கியமாக என்னை உருவாக்கி தந்த மாவட்டம் புதுக்கோட்டை என்பதை என்றைக்கும் மறக்காமல் நாடு முழுவதும் சொல்லுவேன். அப்படி உருவாக்கி தந்த மாவட்டத்தில் மலர் மாலை அணிவித்து கையிலே வெற்றிக்கான போருக்கான அந்த வாளை கொடுத்து சுழண்டு சுழண்டு நீ களமாடு என்று என்னை புதுக்கோட்டை அண்ணன்கள் வாழ்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நான் பிறந்த மண்ணை விட நான் நன்றி விசுவாசமும் அன்பும் உடையவன் உங்கள் புதுக்கோட்டைக்கு என்பதை எனக்கு நீங்கள் தந்த அன்பும் பாசமும் மரியாதையும் வெளிப்படுத்துகிறது. பெரியார் பேசுகிறார். நான் பேசும்போது கரவொளி, மாலை, பாராட்டு, வாழ்த்து, பொன்னாடை, பட்டாடை, உடுத்துகிற சட்டை. பெரியார் பேசுகிறார். ஒரு துண்டு சீட்டு வருகிறது. கிழட்டு சிங்கம் பெரியார் 97 வயதில் மூத்திர சட்டியை இடுப்பில் சுமந்து அப்பா அம்மா என்று முழுகுகிற பெரியார். 60 வயதானால் கண்ணாடி போடுவோம், 70 வயதானால் கண்ணாடியினுடைய பவரை அதிகரிப்போம், 80 வயதிலும் கண்ணாடி போட்டுக்கொண்டு படிக்க முடியவில்லை, எழுத முடியவில்லை என்று நான் அறிந்தவரை தெரிந்தவரை கண்ணிலே கண்ணாடி போட்டு கையிலே பூத கண்ணாடியை கையில் வைத்துக் கொண்டு திராவிட இயக்கத்தை வளர்த்த பேரறிஞர், பெருமதிப்புக்குரிய ஈரோட்டு பூகம்பம் வெண்டாடி வேந்தர் தந்தை பெரியார்.
கண்ணாடி, அதுக்கு கீழே ஒரு பூத கண்ணாடி, அதான் பெரியார். ஒரு துண்டு சீட்டு வருகிறது, வாங்கி பார்க்கிறார். அதில் எழுதியிருந்த வாசகம், நான் ஒரு முட்டாள். எழுதி கொடுத்தவன் என்ன நினைச்சு கொடுத்தான், இந்த சீட்டை வாங்கணும்னு பெரியார் அப்படியே படிப்பார், நான் ஒரு முட்டாள்னு. எதுக்கு உட்கார்ந்து கிண்டல் செய்யலாம், கேலி செய்யலாம், நக்கல் செய்யலாம், கை தட்டலாம்னு காத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் பெரியார் அந்த துண்டு சீட்டை பார்த்தார். நானாக இருந்தால் நேரடியாக படித்திருப்பேன், சராசரி அறிவு. ஆனால் பெரியார் பேராசனுக்கும் பெரியார் பெரிய அறிவாளி அல்லவா, பகுத்தறிவு சுடர் அல்லவா. வாங்கி பார்த்துவிட்டு பெரியார் சொன்னார், யாரோ ஒரு தோழர் தன் பெயரை மட்டும் எழுதியிருக்கிறார், கேள்வியை கேட்காமல் விட்டிருக்கிறார், மேடையில் வந்து கேள்வி கேட்கலாம். பெரியாருடைய கருத்து. அப்படி அறிவும் தன்மையும் களமாடுகிற பூமி, களமாடுகிற பூமி. அன்பு தலைவர் கலைஞர் சிறைச்சாலை இருந்து விட்டு சட்டமன்றம் போகிறார். காங்கிரஸ் கட்சியில் இலக்கிய நடையோடு பேசுகிற பேச்சாளர் அனந்த நாயகி, அற்புத பேச்சாளர். 15 நாள் சிறையில் இருந்து விட்டு வருகிற கலைஞரை பார்த்து காங்கிரஸ் கட்சி தலைவரோடு உட்கார்ந்து கொண்டு அனந்த நாயகி அம்மா கேட்டாராம், என்ன கலைஞர், மாமியா வீடு எப்படி இருந்தது? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தத இன்றைக்கும் சொல்கிறேன், எங்களுக்கு மாமியா வீடும் ஒன்றுதான், சிறைச்சாலையும் ஒன்றுதான் என்று வாழுகிற கூட்டம் திமுக கூட்டம். என்ன கலைஞர், மாமியா வீடு எப்படி இருந்தது என்று கேட்கிறார். காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்துக் கொண்டு கலைஞரை நக்கல் செய்ய, அந்த வார்த்தையை காதில் வாங்கிய கலைஞர் எடுத்த வினாடி சொன்னார், பரவாயில்லை, உங்க அம்மா வீடு எனக்கு சௌரியமாக தான் இருந்தது. அறிவு புரட்சியா. இப்படி சொல்லுகிற செய்கிற இன்னொரு தலைவர் யார்? எனவே அந்த வீரியம் குறையாமல் நமக்கு இருக்கிற காரணத்தால் தான் இந்தியை திணிக்கிற போது, நிதியை சரியாக தருவதற்கு மத்திய அரசு மறுக்கிற போது, பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை குறைக்கிற போது, வக்பாரிய திருத்த சட்டத்தை 2 மணிக்கு பாராளுமன்றத்தில் கொண்டு வருகிற போது, மறுநாள் காலை கண்டன தீர்மானம் நிறைவேற்றி அதை எதிர்க்கிற ஒரே ஆண்மகன் தமிழ்நாட்டு முதலமைச்சர், தன்னிகரில்லாத தலைவர் தளபதி என்று சொன்னால் அந்த உணர்வு எங்களுக்கு இன்றைக்கு பட்டு போகாது. பட்டு போகாத காரணத்தால் நின்று பேசுகிறோம், நிலைத்து நிற்கிறோம், மக்களுக்கு உழைக்கிறோம், பணியாற்றுகிறோம், ஆர்ப்பரிக்கிறோம். கோபாலபுரத்தில் ஒரு நாள் காலை, விடியற் காலை 9 மணி இருக்கும், இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலன் திடீரென காரிலே வந்து இறங்குகிறார். சென்னையிலே ஒரே பரபரப்பு. ராமகோபாலன் என்றால் ஆள் யார், எப்படி யார், அவருடைய குணம் என்ன, கொள்கை என்ன, நாடு முழுவதும் பேசுகிற பேச்சு என்னவென்று தெரியும். 9 மணிக்கு வந்து இறங்குகிறார் ராமகோபாலன் கலைஞர் இல்லத்தில் கோபாலபுரத்தில். ஒரே பரபரப்பு. ராமகோபாலன் கோபாலபுரம் எதற்கு வந்தார்? மறியல் செய்ய போகிறாரா, ஆர்ப்பாட்டமா, அல்லது முற்றுகை போராட்டமா, கண்டன ஆர்ப்பாட்டமா, எதற்கு வந்திருக்கிறார் புரியவில்லை. காவல்துறை கூடுகிறார்கள், பத்திரிகையாளர்கள் கூடுகிறார்கள், ஒரே பரபரப்பு. 9:30 மணி. கலைஞருக்கு செய்தி கிடைக்குது. கீழே யார் என்று கேட்கிறார். இன்னார் என்றவுடன் மேலே வர சொல் என்கிறார். ராமகோபாலன் மேலே போகிறார். கலைஞர் அமர்ந்திருக்கிறார். பத்திரிகை எடுக்கப்படுகிறது, வீடியோ எடுக்கப்படுகிறது. போனவுடன் வாருங்கள் என வணக்கம் தெரிவித்து விட்டு உட்கார சொல்லுகிறார். உட்கார்ந்தவுடன் ராமகோபாலன் கலைஞருக்கு ஒரு புத்தகம் தருகிறார். புத்தகத்தின் தலைப்பு, பரிசு புத்தகத்தின் தலைப்பு பகவத்கீதை. பகவத்கீதை வீடியோ படம் எடுக்கிறார்கள். அந்த பகவத்கீதை புத்தகத்தை பார்த்து இந்த புத்தகம் தருகிறார் என உணர்ந்து பக்கத்தில் வைத்துவிட்டு அருகே இருக்கிற புத்தகத்தை எடுத்து திருப்பி தருகிறார் கலைஞர். யாருக்கு? ராமகோபாலனுக்கு. அந்த புத்தகத்தின் தலைப்பு ஆசிரியர் வீரமணி எழுதிய கீதையின் மறுபக்கம். ஒரு செகண்ட் இப்படி ஆற்றலும் அழிவும் துணிச்சலும் திராவிட சிந்தனையும் தமிழ் பற்றும் திமுக கழக தலைவர் ஊட்டி வளர்த்த காரணத்தால் தான் தலைவனை மாற்றாமல், தத்துவத்தை மாற்றாமல், எண்ணத்தை மாற்றாமல், சின்னத்தை மாற்றாமல் பிச்சைக்காரனாக வாழ்ந்தாலும் திமுக கட்சிக்காரனாக கோடிக்கணக்கான தொண்டன் ஆட்சி அதிகாரம் கோட்டை கொத்தளம் இருக்கிற காரணத்தால் நாம் திமுகவா? ஆளுங்கட்சியாக இருக்கிற போது கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய தொண்டனை விட அறிவித்து விட்டு செல்கிறேன். ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய தொண்டனை விட எதிர்கட்சியாக இருக்கும் போது கோடிக்கணக்கான தொண்டன் கம்பீரமாக வருவார். திமுகவின் சொத்து, இயக்கத்தின் பற்று. 1976 மிசா காலகட்டம் 76, அதில் ஒரு 24, இதில் ஒரு 25, 49, 50 ஆண்டுகளுக்கு முன்னால்
ஆட்சி கலைக்கப்படுகிறது. செய்தியை விரைந்து சொல்ல முடிக்க விரும்புகிறேன், வரலாற்று செய்தியாக இருக்கிற காரணத்தால். நம்முடைய தமிழகத்துடைய கவர்னராக இருந்தவர் பஞ்சாபின் சிங்கம் பர்னாலா, சுர்ஜித் சிங் பர்னாலா. டெல்லிக்கு அழைத்தார்கள். அன்றைய ஜனாதிபதி பட்டுக்கோட்டையில் பிறந்திட்ட ஆர் வெங்கட்ராமன். பர்னாலா அழைத்த வெங்கட்ராமன் சொன்னார், திமுக ஆட்சி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, இது கையெழுத்து போட்டுத்தான் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று. பஞ்சாபில் பிறந்திட்ட வீரமகன் பர்னாலா சொன்னார், நான் பஞ்சாபில் பிறந்தவன், வெடிகுண்டுகள் அதிகம் வீசுகிற மாநிலம், சட்ட ஒழுங்கு என்னவென்று தெரியும், வன்முறை என்னவென்று தெரியும், வெடிகுண்டு என்னவென்று தெரியும். தமிழகத்தில் ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்துவிட்டு என் பேர குழந்தைகளோடு நிம்மதியாக தூங்குகிறேன், சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கிறது, ஆட்சியை கலைக்க மாட்டேன் என்று சொன்னார் பஞ்சாபின் சிங்கம் பர்னாலா. மறுத்தார். பிரதமர் சொல்லி, ஜனாதிபதி சொல்லி மறுத்தார். மறுத்துவிட்டு டெல்லி இருந்து சென்னை விமான நிலையம் வந்து இறங்குகிறார். பத்திரிகையாளர்கள் ஓடோடி வந்து சொன்னார்கள், நீங்கள் திமுக ஆட்சியை கலைப்பதற்கு மறுத்துவிட்ட காரணத்தால் உங்களை மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு மாற்றி இருக்கிறார்கள். டிரான்ஸ்ஃபர் டு அதர் ஸ்டேட். ஒரு கவுன்சில் பதவி போனால் நமது மனம் என்ன பாடுபடும் என்று நமக்கு தெரியும். ஆனால் கவர்னர் பதவி மாற்றப்பட்டிருக்கிறார். உள்ள உறுதியோடு தாடி மயிரை தடவிக்கொண்டு பர்னாலா சொன்னாராம், அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு மேடையில் இருப்பவரும் எதிரே இருப்பவரும் மன்னிக்க வேண்டும். சொன்ன வார்த்தை பர்னாலா, சொல்லுபவன் தான் கோவி செலியன். தாடியை தடவிக்கொண்டே பர்னாலா சொன்னாராம், வீரம் மிக்க ஆண்மை மிக்க கலைஞர் கருணாநிதிக்கு நான் கவர்னராக இருந்துவிட்டு வேறு எந்த பேடிகளுக்கும் நான் கவர்னராக இருக்க மாட்டேன் என்று பதவியை ராஜினாமா செய்தார். பஞ்சாபிற்கு போனார், காளை மாடுகளை ஏற்களப்பில் பூட்டினார், கோதுமை வயலில் விவசாய வேலை செய்தார். ஒரு கவர்னர் பதவியும் சரிதான், நான் கூலி வேலை செய்தாலும் செய்வேன் என்பதை மண்டியிட மாட்டேன் என்று சொன்ன மாவீரன் பர்னாலா. பர்னாலா 2 நாள் ஓடுகிறது. கவர்னர் மறுத்துவிட்டால் ஆட்சி கலைக்க வேண்டும், என்ன செய்வது? ஐயர், ஐயங்கார், சர்மா சாஸ்திரி கூடினார்கள். கவர்னர் ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் ஜனாதிபதி நினைத்தால் ஆட்சியை கலைக்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு ஓட்டை இருக்கிறது, அதர்வைஸ் மாற்று வழி, அதர்வைஸ். 2 மணியிலிருந்து பரபரப்பு. சட்ட சிக்கலா, சட்ட ஆதரவா? சட்ட அறிஞர்களோடு பேசுகிறார்கள் ஆட்சியை கலைப்பதற்கு, கதையை முடிப்பதற்கு. கோபாலபுரத்தில் ஒரே இழுக்க நிலை, தமிழ்நாட்டில் ஒரே மந்த நிலை. ஆட்சி தொடருமா தொடராதா என்ற காரணத்தால் கவர்னர் மறுத்ததற்கு பிறகும் ஆட்சியை கலைக்க முடியுமா, நீதிமன்றத்தை நாடலாமா என்ற கலந்து ஆலோசனை. ஒரு 5 மணி இருக்கும். கோபாலபுரத்தில் மந்த நிலை. தலைவர் இருக்கிறார், பேராசிரியர் இருக்கிறார், ஆற்காடர் இருக்கிறார், முரசொலி மாறன் இருக்கிறார், நம்முடைய தளபதி இருக்கிறார், அவருடைய மருத்துவர் மரியாதைக்குரிய டாக்டர் கோபால், எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். மந்த நிலை. தொலைக்காட்சி செய்தி, வானொலி செய்தியை கேட்ட வண்ணம் 5 மணி ஆன போது அவருடைய மருத்துவர் டாக்டர் கோபால் வெளியிலிருந்து வேகமாக ஓடோடி வந்து, அண்ணே அண்ணே, கடைசியா கடிதத்துல ஜனாதிபதி கையெழுத்து போட்டுட்டாராம் என்ற வார்த்தையை சொன்னார். கடைசியா கடிதத்துல ஜனாதிபதி கையெழுத்து போட்டுட்டாராம், கதை முடிஞ்சிடுச்சு மாதிரி கண்ணீர் விட்டு சொன்னாராம். அந்த வார்த்தையை காதில் வாங்கிய கலைஞர், மலை குலைந்தாலும் நிலை குலையா மாமனிதர் எங்கள் தலைவர் கலைஞர் அல்லவா, அந்த வார்த்தையை காதில் வாங்கிய கலைஞரிடத்து முன்னாடி சொன்னாராம், கடிதம்னா கடைசியாதாயா கையெழுத்து போடுவாங்க, கடிதம்னா கடைசியாதாயா கையெழுத்து போடுவாங்க என சொல்லிவிட்டு 1 நிமிடம், அரை நிமிடம் அந்த அமைதிக்கு பிறகு அமைதியை கலைக்க ராமசாமினார் அவருடைய வீட்டு உதவியாளர் இப்படி பார்க்கிறார். 4 பேர், நான் 5 டாக்டர் கோபால் 6 காஃபி எடுத்துருவான். 6 காஃபி. அவன் வேலையாள ஆட்சி போயிடுச்சுன்னு கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அழுதுகிட்டு திரும்புறான். அடுத்த வார்த்தை, 6ஆம எடுத்துருவாயா. அந்த சூழ்நிலையிலும் இலக்கியத்தையும் நகைச்சுவையும் அரசியலையும் பின்னி பிணைந்து தன் வாழ்நாளில் காட்டிய தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். 76 மிசா காலகட்டம். அதற்காக தான் வருகிறேன். காவல்துறை கைது செய்ய வருகிறது. தலைவர் சொல்லுகிறார், நான் தயார், போகலாமா என்று. அந்த காவல்துறை சொன்னது, உங்களை கைது செய்ய வரவில்லை, மு.க. ஸ்டாலினை கைது செய்ய வந்திருக்கிறேன், உங்கள் மகனை எங்கே? தலைவர் சொன்னார், அவர் தூக்குமேடை நாடகம் நடிப்பதற்கு மதுராந்தகம் போயிருக்கிறார், காலை வருவார், காலை வந்தவுடன் நான் ஒப்படைக்கிறேன் உங்களிடத்தில் என்கிறார். காவல்துறை மறுக்கிறது, நம்பவில்லை. இல்லை இல்லை, நாங்கள் வீட்டில் பரிசோதிக்க வேண்டும், செல்லுங்கள் என்கிறார். அரை மணி நேரம் சுற்றி பார்த்துவிட்டு வெளியே வந்து
மு.க. ஸ்டாலின் இல்லை என்கிறார்கள். தலைவர் சொன்னார், அதுதானே அரை மணி நேரத்துக்கு முந்தி சொன்னேன். என்ன செய்யலாம்? காலையில் வாருங்கள், நான் ஸ்டாலினை ஒப்படைக்கிறேன். 5 மணிக்கு தளபதி நாடகம் முடித்துவிட்டு வருகிறார். 6 மணிக்கு தலைவரே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு காவல்துறை அழைக்கிறார். 7 மணிக்கு காவல்துறை ஜீப் வேணும் வருகிறது. தயார் நிலையில் தளபதி சிறைக்கு போக நிற்கிறார். 76 நினைத்து பாருங்கள். நேற்று வரை கால் கதவை திறந்துவிட்ட காவல்துறை காக்கி சட்டை தளபதியை கைது செய்து இருக்கிறான் மகன் அழைத்து போய் என்று சொன்னதற்கு பிறகு அவருடைய கூந்தலை, அழகிய கூந்தலை, அவருடைய முடியை கோதி பிடித்து காவல்துறை காட்டு மிராண்டி, நீதானடா ஸ்டாலின், ராத்திரி முழுவதும் எங்களை தேடவிட்டாயே என சொல்லி அவரை அடித்து உதைத்து போலீஸ் வேனில் தூக்கி எறிகிறார்கள். அப்பா என்று கண்கலங்கி நிற்கிறார். இளம் வயது அல்லவா, திருமணமாகி 6 மாதம் அல்லவா, அப்பா என்று கண்கலங்கி நிற்கிறார். அம்மா அழுகிறார், அண்ணியார் அழுகிறார், குடும்பம் அழுகிறது. ஆனால் கலைஞர் கலங்காமல் சொன்னார், அடிபட்டு கிடக்கிற மகனை பார்த்து, கீழப்பழூர் சின்னசாமியும் சிவலிங்கமும் செய்த தியாகத்தை விட நீ ஒன்றும் பெரிய தியாகம் செய்யவில்லை, போய்வாடா மகனை என்று தன் மகனை சிறை கொட்டடியில் 76 அனுப்பி வைத்த தலைவர் நள்ளிரவு பூட்ஸ் காலால் மிதிபடுகிறார். ஆற்காடார் ஓடி போய் தடுக்கிறார். என் தலைவன் வீட்டு பிள்ளையை அடிக்காதே என்று ஓங்கி அடிக்கிறார்கள். ஆற்காடார் காதுகளில் ரத்தம் கசிகிறது. இன்றைக்கு கூட சொல்லுவார்கள், ஆற்காடாருக்கு ஒரு காது சரியாக கேட்காது என்று. அதற்கு ஏன்? ஒரு தலைவன் வீட்டு பிள்ளையை காப்பாற்றுவதற்கு தொண்டன் வாங்கிய அடி. மேயர் சிட்டிபாபு தளபதியை தரையில் போட்டு மிதி என்று பூட்ஸ் காலால் மிதித்த நேரத்தில், என்னை வேண்டுமானால் கொண்டு விடு, என் உயிரை வேண்டுமானால் எடுத்துக்கொள், என் தலைவன் வீட்டு பிள்ளையை விட்டுவிடு என்று அவரை அப்புறப்படுத்திவிட்டு தன் நெஞ்சையும் வயிற்றையும் காட்டினான். சிட்டிபாபு மிதிப்பட்டு சிறைச்சாலையிலேயே செத்து போன தியாகி மேயர் சிட்டிபாபு என்கின்ற கம்பீரமுள்ள தொண்டன். இன்றைக்கு சொல்கிறேன், ஒரு தொண்டன் ஒரு தலைவனுக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றிய பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். உயிர் கொடுத்தவன் சிட்டிபாபு. உயிர் பெற்று திராவிடத்தை கட்டி காக்கிற தலைவர், 72 வயதுடைய தங்க தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்று சொன்னால் தியாகத்தின் அடையாளம். 77 மிசாவில் தலைவர் தளபதி உள்ளே முரசொலி இதழில் கலைஞர் எழுதுகிறார், உடன்பரப்பே கடிதம். மகனே ஸ்டாலின், நான் சிறையில் இருந்த பொழுது நீ எனக்கு மகனாக பிறந்தாய். சிறை கம்பிகளுக்கு இடையே உன் முகத்தை என் கைகளால் வருடி முத்தம் தந்தேன். இன்னைக்கு உனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான், எனக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கிறான். நான் எப்படி சிறையில் இருந்து உனக்கு முத்தம் தந்தேனோ அதுபோல மகனே ஸ்டாலின், நீயும் சிறையில் இருந்து உன் மகனுக்கு முத்தம் தானா என எழுதிவிட்டு முரசொலி கடிதத்தில் கடைசியாக எழுதிய வார்த்தை, நமது குடும்பமே ஒரு தியாக குடும்பம் என்று எழுதி காட்டிய தலைவர் டாக்டர் கலைஞர் என்றால் தந்தை, தாத்தா, தான் என்று மக்களுக்கு போட்டி போட்டுக் கொண்டு உழைக்கிற பேர் இயக்கம். எனவே இது வாரிசு அரசியல், கொள்கை திட்டம், இது கொள்கைக்கான வாரிசு திட்டம். எனவேதான் அண்ணன் உதயநிதி அவர்களை பொறுத்தவரை இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு கலைஞரை தொடர்ந்து எப்படி அண்ணன் தளபதியை தொடர்ந்து இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு சென்னை கோட்டையில் தேசிய கொடியையும் அண்ணா அறிவாலயத்தில் இருவண்ண கொடியும் ஏற்ற இருக்கிற இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்ற கம்பீர தலைவர். இதை ஏற்றுக்கொள்ள முடியாத அதிமுக தான், பாசிச வெறி பிடித்த பாஜக தான், கூட்டோடு கூட்டாக சேர்கிற சினிமா கூட்டம் தான் திமுக கழகத்திற்கு நான் போட்டி என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், என்றைக்கு முதலிடம் திமுக, 2வது இடம் யாருக்கு என்பதுதான் 4 கட்சிகளுக்கு போட்டியை தவிர வெற்றி பெறுகிற இயக்கம் திமுக என்பதை அறுதிட்டு புரிந்திருக்கிற காரணத்தான். எனவே அன்பான பெரியோர்களே, அருமை தோழர்களே, சகோதரிகளே, இந்த தலைவன் பல்லாண்டு பல நூறாண்டு வாழ வேண்டும். 72வது வயதை கொண்டாடுகிற ஈடு இணையற்ற தலைவர், ஏழைகளின் தலைவர். பேசுகிற கோவிசரியன் போன்ற அடிமட்ட தொண்டர்களை எனது ஆருயிர் அண்ணன் கவிதை பித்தன் சொன்னாரே, கற்றலும் கற்பித்தலும் அவன் தொழில், எவன் தொழில்? ஐயர், ஐயங்கார், சர்மா, சாஸ்திரி, ஆதி திராவிடன் படிக்க கூடாது, சூத்திரன் படிக்க கூடாது, பட்டியலிடத்தவன் பிற்படுத்தப்பட்டவனுக்கு படிப்பு கிடையாது, சமஸ்கிருதம் படித்தால்தான் நீ மருத்துவம் படிக்க முடியும் என்பதை மாற்றி சமஸ்கிருதத்துக்கும் மருத்துவத்துக்கும் சம்பந்தம் இல்லை, எனவே சமஸ்கிருதம் இல்லாமலும் மருத்துவம் படிக்கலாம் என்று நீதி கட்சி சொன்ன காரணத்தால் லட்சக்கணக்கான மருத்துவர்கள் தமிழகத்தில் உழவுகிறோம் என்று சொன்னால் அடிப்படை காரணம் நீதி கட்சி, திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். சொல்ல வருகிற செய்தி, ஆதி திராவிடம் படிக்க கூடாது. ஒருவேளை
கல்வியின் ஓசை அவன் காதில் பட்டுவிட்டால் ஆனா ஆவண்ணா 1 2 3 ABCD 1 2 2 4 இதுதானே கல்வி. என்னும் எழுத்தும் கன்னடத்தகும், என்னும் எழுத்தும் கன்னடத்தகம். ஒருவேளை ஆதி திராவிடவன் காதில் இந்த கல்வியின் ஓசை பட்டுவிட்டால் ஈயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும். மனு தர்மம், மனுஸ்மிருதி சொன்ன சட்டம் இதே இந்தியாவில் 140 கோடி பேர் வாழுகிற 37 மாநிலங்கள் 7 துணை பிரதேசம் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத புரட்சியாக எந்த ஜாதி படிக்க கூடாது என்றார்களோ, எந்த ஜாதிக்காரன் காதிலே ஈயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும் என்று சொன்னார்களோ, அந்த ஜாதியில் பிறந்த ஏழை தொண்டன், ஓலை குடிசையில் பிறந்த ஏழை தொண்டன் கோவி செலியனை மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சராக தளபதி மு.க. ஸ்டாலின் உருவாக்கி தந்திருக்கிறார் என்று சொன்னார். அண்ணல் அம்பேத்கருக்கும் தந்தை பெரியாருக்கும் அன்பு தலைவர் கலைஞருக்கும் தளபதி செய்திட்ட கொள்கை திட்டம் இதோ உருவாக்கி இருக்கிறேன் எனது தம்பியை என்று. எனவே ஜாதி பார்க்காத தலைவர், ஏற்றத்தாழ்வு பார்க்காத தலைவர், மாறுபாடு பார்க்காத தலைவர், நமக்கு உடைக்கிற தலைவர், உத்தம தலைவர் 72 அல்ல 172 வயதிலும் பல்லாண்டு வாழ வேண்டும், வாழ வேண்டும், வாழ வேண்டும் என வாழ்த்தி அரிய வாய்ப்பாக வந்த எனக்கு தலைவருடைய பிறந்தநாள் விழாவிலும் ஒரு கோரிக்கை மாநாடாக வைத்திருக்கிற என் அண்ணன்மார்களுக்கு உங்கள் கோரிக்கைகளை முதலமைச்சரிடம் சொல்லி உங்கள் கரம் பிடித்தே அந்த கோரிக்கைகளை வென்றெடுக்க பாடுபடுவேன், பணியாற்றுவேன், துணை நிற்பேன் என்பதை எடுத்துச் சொல்லி அனைவருக்கும் நன்றி பாராட்டி குறிப்பாக அண்ணன் செல்லவாண்டியன் அவர்களுக்கு மீண்டும் உங்கள் கரவழியோடு மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.